கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருப்புரை சார்ந்த நகோமி என்கிற சகோதரிக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். மகன் மகேந்திரன் குட்டி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும். மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில் இருக்கிற குடும்ப பிரச்சனைகள் மாறணும். குடும்பம் ரட்சிக்கப்படணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, திருப்பூரில் வசிக்கிற அன்பு நகோமி சகோதரிக்காக, உங்கள் மகன் மகேந்திரனுக்காக, மகன் மருமகளுக்காக ரட்சிக்கப்படணும். குடும்பம் ரட்சிக்கப்படணும். அப்பா, மகேந்திரனுடைய குட்டி பழக்கம் மாறணும். புது மனிதனாய் மாறணும். அப்பா, நீர் அப்படி செய்வீராக. அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நீர் அப்படியே செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். வேதம் சொல்லுது, ஏசாயா 25 அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 25:8 வசனத்தை, உங்கள் முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து போடுவா. இதை கர்த்தர் சொன்னார். எனக்கு உலகம் நம்மளை அழ வச்சு தான் பார்க்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை மெய்யாகவே, மெய்யாகவே நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். இதுதான் உலகம். உலகத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் அழும் பொழுது, நீங்கள் துக்கப்படும் பொழுது, நீங்கள் வேதனைப்படும் பொழுது, உங்கள் இருதயம் வருத்தப்படும் பொழுது, உங்கள் கண்களிலே கண்ணீர் வடியும் பொழுது இந்த உலகம் சந்தோஷப்படும். ஆனால் கர்த்தர் உங்கள் முகத்தின் கண்ணீரை துடைப்பார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ பார்த்து அல்லாதே அப்படின்னு கண்ணீரை துடைத்தான், ஒரு ஆறுதல் வரும். ஆனால் ஆண்டவர் அல்லாதே என்று சொல்லி கண்ணீரை துடைத்தால் ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். எது நிமித்தமாக அழுகிறார்களோ அதையே கர்த்தர் மாற்றிப்படுவார். ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு சகோதரி கண்ணீரோடு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிரதர், என் கணவருக்கு வேலை போயிட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு ஃபீஸ் கட்டணும், வீட்டினுடைய லோன் கட்டணும், காருடைய லோன் கட்டணும், என் கணவருடைய அப்பா அம்மாவுடைய மருத்துவம் மாத்திரை வாங்கணும். இப்படி அடிக்கிட்டே பண்ணாங்க. வேலை போயிட்டு பிரதர், கண்ணீரோடு. அப்போ தான் நான் சொன்னேன், கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பா, உங்கள் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். ஜெபிக்கும் பொழுது சகோதரி, இயேசு உங்கள் அருகிலே வந்து உங்கள் கண்ணீரை துடைக்கிறார் என்று சொல்லி ஆவியானவர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினேன். வித்தின் 1 வீக்குக்குள்ளே அதே சகோதரி ஃபோன் பண்ணாங்க, பிரதர், என் கணவர் முந்தி வாங்கின சேலரியை காட்டிலும் 1 மடங்கு அதிகமாக சேலரியோடு டென்ஷனே இல்லாத ஒரு ஒர்க்கை கர்த்தர் கொடுத்துட்டாரு, என் கண்ணீரை துடைத்தா. இன்றைக்கும் உங்கள் முகத்தின் கண்ணீரை கர்த்தர் துடைப்பான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை, அதனுடைய முன்னும் பின்னும் உள்ளதை நீங்கள் வாசித்து பாருங்கள். நாயனூர் என்கிற ஊருக்கு வரும் பொழுது
அங்கு ஒரு விதவை தாயாருடைய கண்ணீரை இயேசு காண்கிறார். அவ்வளவுதான். நல்ல கவனிங்க, அதில் ஒரு பெரிய காரியம் இருக்குது. அந்த தாயார், அந்த விதவை இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கண்ணீர் சிந்தி கதறவில்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கண்ணீரோடு செபிக்கவும் செய்யவில்லை. அழுதுகிட்டே போகிறாங்க. இதை பார்த்த அடுத்த நிமிடம் இயேசுவால் சும்மா நிற்க முடியவில்லை. மனதுருகி கிட்ட போய் அழாதே அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டா. மரித்தவன் உயிரோடு எழும்பினான். இப்போ அந்த தாய் அழுவாங்களா? அந்த தாய்க்கு அத்தனை அக்களிப்பு, அத்தனை மகிழ்ச்சி. இதுதான் கண்ணீர் துடைக்கப்படுகிற ஒரு காரியம். நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் கண்ணீர் வடிப்பீர்களோ அப்பொழுது இயேசு உங்கள் அருகிலே வருவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். எது நிமித்தமாய் கண்ணீர் சிந்துறீங்களோ அதை கத்த மாற்றப்படுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏசாயா 38:3-5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 3-5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த 2 வசனமும் இந்த 3 வசனமும் ஒரே இதை சொல்லுகிறது. ஏசாயாவிலும் அதே தான், 2 ராஜாக்களையும் அதே தான். இந்த 3 வசனம் சேமாக இருக்கும். எசேக்கியா ராஜா மறிக்கப் போகிறார் என்று சொல்லி ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டார். இவர் செவரு புறமாய் திரும்பி கண்ணீர் சிந்தி கதறினார். கண்ணீர் சிந்தி கதறினார். இயேசு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் சொன்னா, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், ஆயுள்ல 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன். அப்போது எசேக்கியாவுடைய கண்ணீரை தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? துடைத்து போட்டா. இன்னைக்கும் நீங்கள் கண்ணீர் சிந்தி ஜெபிச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப வேல்யூ உண்டு. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். எது நிமித்தமாய் கண்ணீர் சிந்துகிறீர்களோ அதை கத்த மாற்றுவார். எசேக்கியா கண்ணீர் ஒடித்தது காரணம் மரணம். அந்த மரணத்தையே மாற்றிவிட்டார். நாயனோர் விதவை கண்ணீர் வடித்ததுக்கு காரணம் என்ன? மரணம். அந்த மரணத்தையே மாற்றிவிட்டார். யோவான் 11வது அதிகாரம் 32-35 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம்தான். மார்த்தாள் மரியாள் அழுகிறதையும் அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு ஆவியில் இயேசு கலங்கி கண்ணீர் விட்டு இயேசு அழுகிறார். வைத்த இடத்தை காட்டுங்கள், 4 நாள் ஆயிடுச்சு, நாரும். ஆனால் கண்ணீரை துடைக்க முடியும். உயிரோடு எழுப்பி கொடுத்தா உங்கள் கண்ணீரையும் துடைப்பார். செபிக்கலாமா? தகப்பனே, கண்ணீரோடு யார் யாரெல்லாம் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் இவர்களை தொடர்வதாக. ஆமேன் ஆமேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நன்மை உங்களை தொடரும், கிருபை உங்களை தொடரும், ஆசீர்வாதங்கள் உங்களை தொடரும். ஆமேன் ஆமேன்.